எங்களுக்கு இன்றைக்கு தான் இவரை கண்டனா எங்களால் ஏதாவது ஒன்று ஒரு இவருக்குரிய ஒரு தீர்வை பெற்றுத்தரலாம், இவருக்கு நடந்த அநியாயத்தை பெற்றுத்தரலாம்ன்றதுக்காக என்னை தேடி வந்தவர். இது களுவாஞ்சுடி HNB பேங்குக்கு அருகாமையில் சொர்ண நகைக்கடை, சொர்ணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏசியா அசெட் ஃபைனான்ஸ்ன்றது இதுதான் அவங்களோட 14 லட்சத்துக்கு நகையை ஈடு வச்சிருக்க. அந்த 14 லட்சத்துக்கு நகையை ஈடு வச்சதுக்கு பிற்பாடு அதில் சொல்லியிருக்காங்க 0.9% தான் வட்டி கண்டு. அவர் இன்றைய தினம் அந்த 14 லட்சத்துக்குரிய நகையை அவர் சொந்தமாக நகையை மீள திரும்ப புறப்போன டைமில் அவங்க 1.25% நீங்கள் தரணும் கட்டணும் வந்து பாதி ஒரு அடாவடித்தனத்தோட எங்களை இவரை அனுப்பியிருக்காரு. அதாவது பாதி எச்சரிக்கையோடு இவரை அந்த அசெட் லைன் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருந்து இவர் வெளியேற்றப்பட்டிருக்கார். இவர் 14 லட்சத்துக்குரிய நகையை இவரை திருப்பி கொடுக்கணும். இதுக்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும், இந்த பகல் கொள்ளக்காரர்களை வெளியேற்ற வேண்டும்ன்றதான் எங்களோட நடவடிக்கை. என்ன நாடி வந்தது இவருக்குரிய உண்மையான தீர்ப்பு நாளைக்குள்ள பெற்றுக் கொடுக்கப்படும். இது இல்லாட்டி நீதிமன்றம் மூடாக உடனடியாக நாளைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இவருக்கு என்ன நடந்தன்றதை நேரடியாக சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. எங்களை கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் 14 லட்சம் ரூபாய் ஈடு வச்சிருந்தாங்க. நீங்கள் எந்த இடம்? மண்டூர் தம்பல் வார்த்தை 9 இந்த விதத்தில் அவங்க எங்களுக்கு வீடுக்கு காசு தந்தவங்க. இப்போ நாங்கள் மூலப்போக்களை சொல்கிறாங்க எங்களுக்கு 1.25 சதத்தில் தான் உங்களுக்கு மூல தருவோம். எங்களுக்கு வைக்கக்குள்ள சொல்லி தந்த சேவிங் சார்ஜ் இல்லைண்டு, சேவிங் சார்ஜ் இதோட சேர்த்துருக்காங்க. இதால் இப்போ எங்களுக்கு இந்த 9 மாதத்தில் 65,000 ரூபாய்க்கு மேலே நட்டம் வருது. மேலதிகமாக நாங்கள் 65,000 ரூபாய் காசு அவைகளுக்கு கட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த தவிசாளர்களுக்கு நீங்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து தரணும்னு சொல்லி நாங்கள் உங்களை நாடி வந்திக்கோம். இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ கருதி எடுத்து தருவீங்களோ அவ்வளோ கருதி எங்களுக்கு நல்லா ஓமக்கா. நான் சோமர் தான் அங்கே போகணுன்னா அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க அந்த வேலை அந்த ரேட்டுக்கு செஞ்சு தர மாட்டேன். 1.25% தான் கேட்காங்கக்கா. அப்படி நீங்க ட்ரை பண்ணி இருக்கலாமே. அந்த நேரம் உங்களுக்கு தந்த ரேட்டுக்கு தானே உங்களுக்கு நாங்க தந்தனாங்க. இப்ப நானும் அங்க இல்ல, நானும் ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப உங்களோட சிஸ்டம் எக்ஸஸ் எனக்கு தெரியாது தானே. ஆனா உங்களுக்கு நாங்க இல்ல நீங்க இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க இப்படி வெட்டி எழுதி தாரலன்னு சொல்றாங்க. நீங்க அந்த வெட்டியை எழுதி தந்த எங்களுக்கு உங்களை நம்பி தானே நாங்க வந்தேன். என்னன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு வெட்டி எழுதி தர ரீசன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க இந்த ஸ்பெஷல் ரேட்டுக்கு தான் நாங்க உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறோம். சப்போஸ் நாங்க இந்த பிரான்ச்சை விட்டு போனாலும் இன்னுக்கு வர ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தான் தந்திருக்கேன்னு சொல்லி.